සුබ දවසක් මගේ සෙනේවන්ත සහෝදර සහෝදරිය. இனிய நாள் என் அன்பான சகோதர சகோதரிகளே. අලුත් දවසක ඔබ මුණ ගැසීම සතුටක්. புதிய ஒரு நாளில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. දෙවියන් වහන්සේ යාපා. கர்த்தர் நல்லவர். උන්වහන්සේගේ වචනයෙන් ඔබට ආශිර්වාද කරන්න සූදානම්. அவருடைய வார்த்தையின் மூலமாக இன்றைய நாளில் உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். අද දවසේදීත් இன்றைய நாளிலும் ශුද්ධ බයිබලයෙන් பரிசுத்த வேதாகமத்தில் දේශනාකාරයාගේ පොත பிரசங்கியின் புத்தகம் 5වෙනි පරිච්ඡේදය 5ஆம் அதிகாரம் 4වෙනි පදයේ සිට 4வது வசனம் தொடங்க 6වෙනි පදය දක්වා 6வது வசனம் ඔබ வரை ඉදිරියේ තබන්න කැමති. உங்களுக்கு முன்பதாக வைக்க நாங்கள் මේ விரும்புகிறோம். පදවල இந்த வசனங்களின் மூலம் ගැඹුරු සත්‍යතාවයක් ஆழமான ஒரு சத்தியம் දෙවියන් වහන්සේ අපිට එළිදරව් කර තිබෙනවා. தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். මම විශ්වාස කරන්න நான் விசுவாசிக்கிறேன். මෙම සත්‍යතාවය இந்த சத்தியம் ඔබේ ජීවිතයට உங்களுடைய வாழ்க்கைக்கு ආශිර්වාදයක් වන බවට. ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று. එසේනම් அப்படியானால் මේ පද කුමක්ද කියා අපි බලමු. இந்த வசனங்கள் என்ன என்று நாங்கள் பார்ப்போம். දේශනාකාරයා பிரசங்கி 5වෙනි පරිච්ඡේදය 5ஆம் அதிகாரம் 4වෙනි පදයේ සිට 4வது வசனம் தொடக்க. නුඹ දෙවියන් වහන්සේට බාරයක් වුණාම එය ගෙවන්ට ප්‍රමාද නොවෙන්න. මක් නිසාද උන්වහන්සේ අඥානයන් කෙරෙහි ප්‍රසන්න නැත. නුඹ වුණ බාරය ගෙවා පන්න. නුඹ බාරයක් වී නොගෙවා සිටිනවට වඩා බාරයක් නොවී සිටීම හොඳය. නුඹේ මාංශය ලවා පව් කරන්ට නුඹේ කටට ඉඩ නොදෙන්න. ඒක වැරදිල්ලක්කැයි දේව දූතයා ඉදිරියෙහි නොකියන්න. දෙවියන් වහන්සේ නුඹේ අඬට උදහස්ව නුඹේ අත්වල කර්මාන්තය නාස්ති කරන්ට ඕනෑ මන්ද. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசங்கினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானேன். මගේ සහෝදර සහෝදරිය, என் சகோதர சகோதரிகளே, මේ දේශනාකාරයාගේ පොතේ இந்த பிரசங்கியின் புத்தகத்தில் පැහැදිලිව අපිට පවසනවා தெளிவாக எங்களுக்கு சொல்லப்படுகிறது බාරය පිළිබඳව. பொருத்தனையை பற்றி. අද දෙවියන් වහන්සේට වෙන බාරය පිළිබඳව මේ වගන්තිවල සඳහන් වෙනවා. இன்று தேவனுக்கு ஏறெடுக்கிற பொருத்தனையை பற்றி இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. බයිබලය පවසනවා வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, නුඹ ස්වාමින් වහන්සේට බාරයක් වුණාම நீ ஒரு தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி ඒ கொண்டால் බාරය ගෙවන්ට ප්‍රමාද වෙන්න එපා. அதை செலுத்த தாமதியாதே. ඔබේ කට ඇරලා உன் வாயை திறந்து දෙවියන් වහන්සේ ඉදිරියේ தேவனுக்கு முன்பாக ඔබ යම් බාරයක් වුණා නම් நீ ஒரு பொருத்தனை ஏறெடுத்தால் ඒ බාරය ඔබ ඉක්මනින් ඉෂ්ට කරන්න ඕනේ. அதை நீ வெகு சீக்கிரத்தில் நிறைவேற்ற வேண்டும். ඒ බාරය ගෙවන්ට ඔබ ප්‍රමාද වෙන්න අරකයි. அந்த பொருத்தனை நிறைவேற்ற நீ தாமதிக்க கூடாது. මන්ද ஏனென்றால் බයිබලය පවසනවා வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, අඥානයන් කෙරෙහි දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න නැත. மூடரில் தேவன் பிரியப்படுகிறது இல்லை என்று. නුඹ වුණ බාරය ගෙවා පන්න. நீ ஏறெடுத்த பொருத்தனை நிறைவேற்று. බයිබලය සඳහන් කරනවා வேதாகமத்தில் නුඹ சொல்லப்படுகிறது, බාරයක් වී நீ ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் නොගෙවා සිටිනවට වඩා அதை நீ செய்யாமல் போவதை பார்க்கிலும் බාරයක් නොවී සිටීම නුඹට හොඳයි. நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது உனக்கு நலம் என்று. මගේ සහෝදරයා, என்னுடைய මගේ சகோதரனே, සහෝදරිය, என்னுடைய சகோதரியே, අද ඔබත් இன்று நீங்களும் දෙවියන් වහන්සේට தேவனுக்கு විවිධාකාර බාරවල් වෙලා ඇති. வித்தியாசமான பொருத்தனைகளை ஏறெடுத்திருக்கலாம். ඔබ යාඥා කරන්නව මොහොතේ நீங்கள் ஜெபிக்கிறதான நேரத்திலே ඔබ දේවස්ථානයේ සිට දෙවියන් වහන්සේට নমස්කාර කරමින් උන්වහන්සේට කන්නලව් කරමින් සිටින මොහොතේ நீங்கள் தேவ ஆலயத்திலே தேவனுக்கு ஜெபித்து துதித்து கொண்டு இருக்கிறதான நேரத்திலே ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ යම් බාරයක් වෙලා ඇති. நீங்கள் தேவனுக்கு முன்பதாக ஒரு பொருத்தனை ஏறெடுத்திருக்கலாம். ඒ බාරය සමහරක් විට අද ඔබට අමතක වෙලා ඇති. அந்த பொருத்தனை சில நேரத்தில் உங்களுக்கு மறந்தும் ඒ இருக்கலாம். බාරය ගැන ඔබ ඒ ඇටියට සිතන්න නැතුව ඉඳලා ඇති. அந்த பொருத்தனை குறித்து நீங்கள் பெரிதாக எண்ணாமலும் இருந்திருக்கலாம். සමහරක් විට ඔබ සුළුවෙන්
සිතලා ඇති. சில நேரத்தில் அதை நீங்கள் அற்பமாக නමුත් எண்ணியிருக்கலாம். සුද්ධ බයිබලය පවසනවා. ஆனாலும் பரிசுத்த வேதாகமத்தில் மகே சகோதரயா, சொல்லப்படுகிறது, என்னுடைய சகோதரனே, දෙවියන් වහන්සේට බාරයක් වුණා නම් நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை ඒ ஏறெடுத்தால் බාරය ගෙවන්ට ප්‍රමාද වෙන්න එපා. அந்த பொருத்தனை நிறைவேற்ற தாமதியாதே. ඔබ බාරයක් වෙලා බාරය නොගෙවා සිටිනවට වඩා උන්වහන්සේ කියනවා නුඹ බාරයක් නොවී සිටීම නුඹට හොඳයි. நீ ஒரு பொருத்தனையை நேர்ந்து கொண்டு அதை செய்யாமல் இருப்பதை பார்க்கிலும் நீ நேர்ந்து கொண்டு இல்லாமல் இருப்பதே நலம் என்று අද சொல்லப்படுகிறது. බොහෝ කිතුණුවන්, இன்று அநேக අද கிறிஸ்தவர்கள், බොහෝ දේව දරුවන්, இன்று அநேக தேவ අද பிள்ளைகள், බොහෝ දේව දාස දාසින් இன்று அநேக தேவ ஊழியர்கள் දෙවියන් වහන්සේ ඉදිරියේ විවිධාකාර බාරවල් වෙනවා. தேவனுக்கு முன்பதாக பலதரப்பட்ட பொருத்தனைகளை ஏறெடுக்கிறார்கள். නමුත් ඒ බාරවල් කීයෙන් කීයක් ඉෂ්ට කරනවා. ஆனாலும் அந்த பொருத்தனைகள்ல எத்தனைக்கு எத்தனை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். සමහරක් අය වෙච්ච බාරය අමතක කරලා දානවා. சிலர் அவர்கள் நேர்ந்து கொண்ட பொருத்தனை மறந்தும் விடுகிறார்கள். සමහරක් අය දෙවියන් වහන්සේ ඉදිරියේ කළා වූ බාරය සුළු කොට සිතනවා, අව탁ෂේරු කරනවා, අඩුවෙන් සිතනවා. சிலர் தேவனுக்கு முன்பதாக ஏறெடுத்த பொருத்தனை அற்பமாக எண்ணுகிறார்கள், அதை பொருட்படுத்தாமல் இருக்கிறார்கள். ඔවුන් ගණන් ගන්නේ නැහැ. அவர்கள் பொருட்படுத்துவதும் இல்லை, கணக்கெடுப்பதும் இல்லை. ඔවුන් සිතන්න අමතක වෙනවා. அவர்கள் நினைக்க மறந்து விடுகிறார்கள். මම වුණා වූ බාරය දෙවියන් වහන්සේ බලාගෙන සිටියා. நான் ஏறெடுத்த பொருத்தனை தேவன் பார்த்து මගේ கொண்டிருந்தார். ආණ්ඩ දෙවියන් වහන්සේ අසාගෙන සිටියා. என்னுடைய சத்தத்தை தேவன் கேட்டுக் මම கொண்டிருந்தார். මේ බාරය ඉෂ්ට කරන්නට ඕනේ කියලා ඔවුන් සිතන්නේ නැහැ. நான் அந்த பொருத்தனை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதில்லை. නමුත් ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ යම් බාරයක් වෙනවා නම් ஆனாலும் நீங்கள் தேவனுக்கு முன்பதாக ஒரு பொருத்தனை ஏறெடுத்திருப்பீர்களே, ඔබේ ආණ්ඩ දෙවියන් වහන්සේ අසාගෙන සිටියා. உங்களுடைய சத்தத்தை தேவன் கேட்டுக் වහන්සේ ආශාවෙන් බලාගෙන ඉන්න කොයි මොහොතේද ඒ බාරය ඔබ දෙවියන් වහන්සේට ඉෂ්ට කරන්නේ කියලා. அவர் ஆசையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறார், நீங்கள் ஏறெடுத்த பொருத்தனை எந்த நேரத்தில் நீங்கள் நிறைவேற்ற போகிறீர்கள் என்று. බයිබලය අපිට තව දුරටත් පවසනවා. வேதாகமத்தில் எங்களுக்கு இன்னும் சொல்லப்படுகிறது, නුඹේ මාංශය ලවා පව් කරන්ට නුඹේ කටට ඉඩ නොදෙන්න. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. ඔබේ කට තුලින් ඔබේ මහන්සය පාපයට වැටෙන්න යනවා. உங்கள் வாயின் மூலமாக உங்கள் மாம்சம் பாவத்துக்குள்ளாக போகிறது. කට නිසා ඔබට වරදින්න යනවා. உங்கள் வாயின் நிமித்தம் உங்களுக்கு பிழைக்க தவற போகிறது. බාහරයක් වෙලා බාහරය ගෙවා ගන්න බැරි මොහොතේදී பொருத்தனை ஏறெடுத்து பொருத்தனை நிறைவேற்ற முடியாத சந்தர்ப்பத்திலே මට වැරදිල්ලක් වුණා. எனக்கு ஒரு தவறு මම நடந்தது. ඉක්මන් වෙලා මේ වගේ බාරයක් වුණා. நான் அவசரப்பட்டு இப்படியான ஒரு මම பொருத்தனை වැඩි දුරට ஏறெடுத்தேன். සිතුවේ නෑ. நான் அதிகமாக මම யோசிக்கவில்லை. කල්පනා කළේ නෑ. நான் யோசிக்கவில்லை. මගේ කටින් අදිස්සි වෙලා ඉක්මන් වෙලා වැරදිල්ලකින් මේ වගේ බාරයක් වුණා. මට ඒක ගෙවා ගන්න බැරි වුණානේ කියා ඒ මොහොතේ ඔබ නිදහසට කරුණු කියන්න එපා. என் வாயினாலே அவசரப்பட்டு நான் இப்படியான பொருத்தனைகளை ஏறெடுத்தேனே என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாம். බයිබලයේ පවසනවා. வேதாகமத்தில் ඒක சொல்லப்படுகிறது, වැරදිල්ලක් කියලා නුඹ කියන්න එපා. அது தவறு என்று நீ சொல்லாதே. ඒ විතරක් නොවේ. அது ඔබ மாத்திரமல்ல, බාරය ඉෂ්ට නොකර සිටින විට நீங்கள் அந்த பொருத்தனை நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கும் බයිබලයේ பட்சத்தில் පවසනවා. வேதாகமத்தில் දෙවියන් சொல்லப்படுகிறது, වහන්සේ නුඹේ අඬට උදහස් වෙනවා. தேவன் உங்களுடைய சத்தத்தை கேட்க மாட்டார். දෙවියන් වහන්සේ උදහස් වෙනවා, කෝපයට පත් වෙනවා. தேவன் கோபத்துக்குள்ளாகுகிறார். උන්වහන්සේ උදහස් වෙලා මොනවද කරන්නේ? அவர் கோபப்பட்டு என்ன செய்கிறார்? ඔබේ අත්වල කර්මාන්තය පවා නාස්ති කරන්නේ. உங்கள் கைகளின் கிரியைகளை கூட அவர் அழிக்க போகிறார். මගේ සහෝදර සහෝදරිය, என் சகோதர சகோதரிகளே, දෙවියන් වහන්සේ ඔබට දඬුවම් කරන්න යන්නේ නැහැ. தேவன் உங்களை தண்டிக்க போவதில்லை. උන්වහන්සේ ප්‍රේමණීය දෙවි කෙනෙක්. அவர் அன்பான ஒரு தேவன். නමුත් ஆனாலும் ඔබ බාරයක් වෙලා ඒක ඉෂ්ට නොකර සිටින විට நீங்கள் ஒரு பொருத்தனை ஏறெடுத்து அதை நிறைவேற்றாமல் இருக்கும் பட்சத்தில் ඔබේ ශරීරය තුලින් ඔබ පාපයක් සිදු කරනවා. நீங்கள் உங்கள் சரீரத்தின் மூலமாக நீங்கள் ஒரு பாவத்தை මොකද செய்வீர்கள். ඔබ ගිවිසුමක් කඩ කළා. ஏனென்றால் நீங்கள் ஒரு பொருத்தனை உடைத்து விட்டீர்கள். ඔබ බාරයක් වෙලා ඒක ඉෂ්ට නොකර සිටිනවා. நீங்கள் ஒரு பொருத்தனை ஏறெடுத்து அதை நீங்கள் நிறைவேற்றாமல் දෙවියන් இருக்கிறீர்கள். වහන්සේ උදහස් වෙනවා. தேவன் கோபம் கொள்கிறார். සිතලා බලන්න. யோசித்து பாருங்க. දෙවියන් වහන්සේ උදහස් වුණා නම් தேவன் கோபம் கொண்டால் දෙවියන් වහන්සේගෙන් ඔබට ආශිර්වාදය ලැබෙයිද? தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் කිසි கிடைக்குமா? කලක ලැබෙන්නේ නැහැ. ஒரு நாளும் මගේ கிடைக்காது. සහෝදරයා, என்னுடைய சகோதரனே, මගේ සහෝදරිය, என்னுடைய சகோதரி, දෙවියන් වහන්සේව උදහසට පත් කරන්න එපා. தேவனை கோபத்துக்குள்ளாக்க வேண்டாம்.
දෙවියන් වහන්සේ උදහස් වුණා කියන්නේ தேவன் கோபம் கொண்டார் என்று ඔබේ சொல்லி ජීවිතයට යහපතක් සිදු වෙන්නේ නැහැ. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நன்மை நடக்காது. බයිබලයේ පවසනවා. வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது ඔබේ අත්වල කර්මාන්තය නාස්ති වෙලා යන්නට යනවා. உங்கள் கைகளின் கிரியைகள் அழிந்து போக ඔබේ போகிறது. හත්වල කර්මාන්තය නාස්ති වෙලා යන්නට உங்கள் යනවා. கைகளின் கிரியைகள் அழிந்து போக ඔබ போகிறது. කරන කිසිම දෙයක් සඵල වෙන්න යන්නේ நீங்கள் නැහැ. செய்கிறது எதுவுமே வாய்க்கப்படாமல் போக කිසිම போகிறது. දෙයක් සාර්ථක වෙන්න යන්නේ නැහැ. எதுவுமே வெற்றிகரமாக இருக்க මොකද ඔබ போவதில்லை. දෙවියන් වහන්සේගේ වචනය කඩ කළා. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தை உடைத்து ඔබ விட்டீர்கள், ගිවිසුම மீறி කඩ விட்டீர்கள். කළා. நீங்கள் தேவனுடைய பொருத்தனை மீறி මොකද விட்டீர்கள். උන්වහන්සේ ඉදිරියේ ඔබ භාරයක් වෙලා ඒක ඉෂ්ට නොකර සිටියා. ஏனென்றால் அவருக்கு முன்பதாக ஒரு பொருத்தனை ஏறெடுத்து நீங்கள் அதை நிறைவேற்றாமல் අද போனீர்கள். දවස් ඔබ පසුතැවිලි වෙන්න. இன்றைய நாளில் நீங்கள் மனம் திரும்புங்க. දේව පාමුල ඔබ යාඥා කරලා ඔබ මතක් කරගන්න දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඔබ වෙච්ච පොරොන්දු ඔබ වුණහු බාරවල්. தேவனுக்கு முன்பதாக நீங்கள் ஜெபத்தில் தரித்திருந்து நீங்கள் ஞாபகத்தில் கொள்ளுங்கள், தேவனுக்கு முன்பதாக நான் ஏறெடுத்த பொருத்தனைகள் என்ன என்ன என்று. සමහරක් විට අද ඔබට අමතක වෙලා ඇති. சில நேரத்தில் இன்று உங்களுக்கு மறந்திருக்கலாம். ගිය අවුරුද්දේ ඔබ වුණහු බාරවල් ඔබට අමතක වෙලා ඇති. போன வருடத்தில் நீங்கள் ஏறெடுத்த பொருத்தனைகள் உங்களுக்கு ඊට மறந்திருக்கலாம். කලින් අවුරුද්දේ වුණහු බාරවල් ඔබට අමතක කරලා அதற்கு முன் வருடம் நீங்கள் ஏறெடுத்த பொருத்தனைகள் உங்களுக்கு ඔබට மறந்திருக்கலாம். අමතක වෙලා ඇති. உங்களுக்கு மறந்திருக்கலாம். ඔබ දේව පාමුලට යන්න. நீங்கள் தேவ பாதத்துக்கு දෙවියන් போங்க. වහන්සේ ඉදිරියේ ඔබ විමසන්න. தேவனுக்கு முன்பதாக உங்களை ஆராய்ந்து ස්වාමීන් பாருங்கள். වහන්සේට කියන්න. கர்த்தருக்கு சொல்லுங்க, ස්වාමිනී මම යම් බාරයක් වුණා. கர்த்தாவே நான் ஒரு பொருத்தனை ඒ ஏறெடுத்தேன். බාරය ගෙවන්න මට බැරි වුණා. அந்த பொருத்தனை நிறைவேற்ற என்னால் முடியாமல் போனது. මට සමා වෙන්න. என்னை மன்னியுங்க. සමහරක් බාරවල් මම අමතක කරලා දැම්මා. சில பொருத்தனைகளை நான் மறந்து விட்டேன். නැවත ඒක මතක් කරගන්න මට උදව් කරන්න. மறுபடியும் அவைகளை நான் நினைவில் கொள்ள எனக்கு உதவி නැවත செய்யுங்க. ඒ බාරය ඉක්මනින්ම මම ඉෂ්ට කරන්න මට පීඨ වෙන්න. மறுபடியும் அந்த பொருத்தனைகளை சீக்கிரமாக நிறைவேற்ற எனக்கு கிருபை ඒ විට தாருங்க. දෙවියන් වහන්සේ ඔබට උදව් அந்த කරනවා. நேரத்தில் தேவன் உங்களுக்கு உதவி ඔබ செய்வார். බාරයක් ඉෂ්ට කරලා ඔබ බාරයක් වෙලා බාරය ඉෂ්ට කරනවා නම් ඒක ඔබට ආශිර්වාදයක්. நீங்கள் ஒரு பொருத்தனை ஏறெடுத்து நீங்கள் அதை நிறைவேற்றும் பட்சத்தில் அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க සුද போகிறது. බයිබලය පවසනවා. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, අන්නා කියන්නා වූ ස්ත්‍රිය දෙවියන් වහන්සේට බාරයක් වුණා. அந்நாள் என்கின்ற ஸ்திரீ தேவனுக்கு முன்பதாக ஒரு பொருத்தனை ஏறெடுத்தார். ස්වාමිනී මට ඔබ වහන්සේ පිරිමි දරුවෙක් දෙනසේක්නා. கர்த்தாவே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீரே ඒ ஆனால் දරුවා ජීවත් වෙන්න වූ සෑම කල්ම ඔබ වහන්සේගේ සේවය සඳහා මම කැප කරනවා. அந்த பிள்ளை வளர்ந்து பெரியவனாகும் வாழும் நாள் மட்டும் உனக்கென்று நான் ஊழியத்துக்கென்று கொடுப்பேன் என்று. ඒ වගේම දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඒ තැනැත්තිය අන්නා තමාගේ කුසින් නිපදුනා වූ පළවෙනි කුළුඳුල් පිරිමි දරුවාව දෙවියන් වහන්සේගේ සේවයට කැප කළා. அதே போல அன்னாள் அவள் செய்த பொருத்தனின் வண்ணமாக அவளுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த முதல் பிள்ளையை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தாள், ஆண் பிள்ளையை. දෙවියන් වහන්සේ ඇයව දැක්කා. தேவன் அவளை கண்டார். ඇගේ බාරය ඇය ඉෂ්ට කළා. அவளுடைய பொருத்தனை அவள் බයිබලය நிறைவேற்றினார். පවසනවා. வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, ඉන් පසුව அதற்கு பிறகு අන්නාට அன்னாளுக்கு දරුවන් ඉපදෙන්න පටන් ගත්තා. பிள்ளைகள் பிறக்க ஆரம்பித்தார்கள். ඇගේ කුසින් அவளுடைய கர்ப்பத்தில் තවත් දරුවන් 5 දෙනෙක් බිහි වුණා. இன்னும் 5 பிள்ளைகள் பிரசவித்தாள் පොරොන්දුව என்று. ඉෂ්ට කරන්නා වූ මනුෂ්‍යයාට බාරය ඉෂ්ට කරන්නා වූ මනුෂ්‍යයාට දේව ආශිර්වාදය ලැබෙනවා. பொருத்தனை நிறைவேற்றுகிற மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். නමුත් බාරය කඩ කරන මනුෂ්‍යයාට දෙවියන් වහන්සේගෙන් ආශිර්වාදය වෙනුවට ඔහුගේ ජීවිතේ අත්වල කර්මාන්තය ඔහු විසින්ම නාස්ති කරගන්න යනවා. ஆனாலும் தேவனுக்கு ஏறெடுத்த பொருத்தனை நிறைவேற்றாத பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய கைகளினாலே கிரியைகளை அவர் நாசம் அழித்து போடுகிறார். අද දවස ඔබ තීරණයක් ගන්න. இன்றைய நாளில் நீங்கள் ஒரு தீர்மானம் ඔබේ எடுங்க. ජීවිතය ස්වාමින් වහන්සේට කැප කරන්න. உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்க. දෙවියන් වහන්සේ ඔබ සැමට ආශිර්වාද தேவன் කරනවා. தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. මොහොතක් ඔබ වෙනුවෙන් යාඥා කරන්න සූදානම්. ஒரு நிமிடம் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ප්‍රේමේ දෙවි පියාණනි. அன்பின் தேவ பிதாவே, යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි යාඥා කරනවා. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் මේ ஜெபிக்கிறோம். පණිවිඩය අසාගෙන සිටිනා වූ ඔබ ඒ දරුවන් இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் ඔබ වහන්සේට බාරයක් වෙලා உமக்கு ஒரு பொருத்தனை ඒ ஏறெடுத்து බාරය තවමත් ගෙවන්නේ නැතුව සිටිනවා නම් இன்னும் அந்த பொருத்தனை நிறைவேற்றாமல் இருப்பார்களே ஆனால் ඒ බාරය ගෙවන්ට ප්‍රමාද වීගෙන සිටිනවා නම් அந்த பொருத்தனையை நிறைவேற்ற தாமதித்துக் ඔවුන්ගේ கொண்டிருப்பார்களே ஆனால் සිත්වලට කතා කරන්න. அவர்களுடைய இருதயத்தோடு கூட நீங்கள் ඒ பேசுங்கள். බාරය නැවත ඉෂ්ට කරන්න උන්ට අවස්ථාවක් දෙන්න. அந்த பொருத்தனைகளை மறுபடியும் நிறைவேற்ற அவர்களுக்கு கிருபை. ඒ බාරය ඉෂ්ට කිරීම තුලින් දේව ආශිර්වාදය උරුම කරගන්න පිහිට වෙන්න. அந்த பொருத்தனை நிறைவேற்றுவதின் மூலமாக அவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க. සියල්ලන්ට
ආශිර්වාද කරන්න. எல்லோரையும் ஆசீர்வதியுங்க. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ආමේන්. ஆமென். දෙවියන් වහන්සේ ඔබ සැමට ආශිර්වාද කරනසේක. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.